ஊருக்குள்ளே எங்கெல்லாம் பொதுவான இடத்துல தண்ணி திறந்துருக்கு எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்போ அல்லாட்ட கையில் கட்டையோடு அங்கங்கே தெருமுகள் எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ இது யதார்த்தமாக என்னை பார்க்க வருது. இப்போ இந்த இட்லி நான் வச்சு கொடுத்துட்டாங்க, நான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை, கொடுத்துட்டேன். சாப்பிட்டுருச்சு. இப்போ என்னென்னா இவங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க, அது இங்கேயும் போக முடியாது. அது சாப்பிட்டுட்டு என்ன ஒரு பார்வையோட பார்த்துருச்சு, என்னால் அதை கடக்கவே முடியல. நான் கொஞ்சம் எமோஷனல் வேறு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா இடத்துக்கும் ஏமாற்றி தப்பிச்சு ஓடிட்டான். ஊருக்கு வெளியில் ஊத்துன்னு ஒரு குட்டை இருக்கும், அந்த குட்டையில் போய் தண்ணியை குடிச்சிட்டான், தப்பிச்சிட்டான். இப்போது ஆனாலும் ஊர் இதுக்கு எதிராக தான் நிற்கிது. ஆனால் எனக்கு என்னென்னா, நல்ல வேளை என் கையால் அது சாகலை. அப்படி திரும்பவும் அந்த அப்ளிகேஷனுக்கே வந்தாங்க. இனிமேல் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் வேறு என்னை திட்டினாங்க. அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? எனக்கு தெரியாது இது தண்ணி குடிச்சா பழச்சிக்கொன்றது. இதெல்லாம் இவ்வளோ திட்டம் போட்டு நீ கொண்டு போய் வச்சுருக்கேன்னா எனக்கு தெரியாது. அவங்க கொடுக்க சொன்னாங்க, நான் தான் கொடுத்து ஆகணுன்ற இடத்த வந்ததுன்னா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டாங்க. இனிமேல் அதை பண்ணக்கூடாது, அது பெரிய பாவம் அப்படின்னு சொன்னதால நான் பண்ணலை. அப்புறம் அந்த ஒட்டுமொத்த ஊரும் ஒன்று திரண்டு எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் ஒரு திட்டமிட்டு அதை பிடிச்சி கடைசியில் மாட்டு வண்டியில் தூக்கில் ஏற்றுவாங்க. அதை கூட எனக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு பதட்டமாக தான் இருக்குது.